வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் பணக்காரனான ஒரு வாலிபன் இயேசுவை சந்தித்துவிட்டு துக்கமுகத்தோடு திரும்புகின்ற பொழுது, ஐஸ்வர்யமுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்று இயேசு சொல்லுகின்றார். அப்பொழுது உடன் இருந்தவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று கேட்கிறார்கள். நம்பிக்கையில்லாத கேள்விக்கு நம்பும்படியான பதிலை ஆண்டவர் கொடுக்கிறார். இயேசு இவ்விதமாய் பதில் சொல்லுகிறார், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அன்பானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆண்டவரை விசுவாசித்து நடக்கின்ற வாழ்க்கையிலே சில சமயங்கள் தடுமாறுகிறோம். இவைகளையெல்லாம் என்னால் செய்ய முடியுமா என்றெல்லாம் யோசிக்கின்றோம். எவைகளெல்லாம் மனுஷரால் கூடாதவைகள்? பொதுவாக சில காரியங்களை சொல்லுகிறேன். அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம், மாம்சீக போராட்டம், மற்றவர்களோடு சமாதான வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கையில் வரும் சவால்கள், மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் செய்யாத காரியங்களை சொல்லும்போது அதை சகித்து கொள்ள முடியாமை, ஊழிய பாதையில் வரும் இடையூறுகளை மேற்கொள்ள முடியாமை, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது எப்படி என்னால் இவைகளையெல்லாம் மேற்கொள்ள முடியும் என்று யோசிக்கின்றோம். அன்பானவர்களே, தேவனோடு என்னை இணைத்து கொள்ளும்போது இவைகள் சாத்தியமாகும். தேவன் என்னை பலப்படுத்தினால் என்னால் கூடும். தேவன் என்னை பலப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவரோடு அதிக நேரம் செலவழிக்க வேண்டும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற நோவா சீர்கெட்ட, பொல்லாத, பாவம் நிறைந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தான். காரணம் என்ன? நோவா தேவனோடு அதிக நேரம் செலவழித்தார் என வேதம் கூறுகின்றது. எவ்வளவு நாம் ஆண்டவரோடு அதிக நேரம் செலவழிக்கிறோமோ, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோமோ, அவ்வளவு நாம் அவருடைய பலனை பெற்று இந்த உலகத்தை மேற்கொண்டு வாழ முடியும். இரண்டாவதாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிபவர்களைத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்னோடு பேசுகிறாரோ, உணர்த்துகிறாரோ, அந்த காரியங்களுக்கு நான் மனதார கீழ்ப்படிய வேண்டும். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் வருகின்ற சகேயுவை ஆண்டவர் அழைக்கிறார். அவன் உடனே மரத்திலிருந்து இறங்கி வருகின்றான். கீழ்ப்படிதல் அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. மூன்றாவதாக, ஆண்டவரின் கரத்தில் என்னை ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைப்பு என்றால், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் இனி உம்முடைய விருப்பத்தின்படி நான் செய்வேன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். அன்பானவர்களே, எந்த காரியமாயிருந்தாலும் அவரிடத்திலே ஒப்படைத்துவிட்டு அவருடைய வழியில், யோசனையில் செய்கின்ற பொழுது கண்டிப்பாய் தேவன் நமக்கு வெற்றியை கொடுப்பார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். தேவ கிருபை, தேவ பலன் என்னோடு இருக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே எவைகளையெல்லாம் நான் செய்ய முடியாது என்று நினைக்கிறேனோ அவைகளையெல்லாம் செய்வதற்கு ஆண்டவர் பலப்படுத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.